நல்லா கம கமன்னு ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? என்ன ரெசிபின்னு தானே கேட்குறீங்க? காளான் பிரியாணி எப்படி செய்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃப்ரெஷ்ஷான காளான வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜார்ல 25 கிராம் இஞ்சி, பூண்டு, 3 பச்சை மிளகா, 1 கை மல்லி, புதினா சேர்த்து தண்ணி எதுவுமே ஊத்தாம கோர்ஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி ரெடி பண்ணிடலாம். குக்கர்ல எண்ணெய் சேர்த்து சூடானதும் பிரியாணி சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, ஜாதிபத்திரி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, ஒரு தக்காளி பழம், ரெசிபி அளவு உப்பு, 1 கை மல்லி, புதினா சேர்த்து தக்காளி மேஷ் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குனது கட் பண்ணி வச்சிருக்க காளான் கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, மிளகாய் தூள் சேர்த்துட்டு, காளான் நல்லா எண்ணெயில சுருள வதக்கணும். காளான் வதக்கும்போது இதுல இருக்க தண்ணிலாம் இறங்கி வரும். நல்லா வதக்கி கிரேவி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் ஜீரக சம்பா ரைஸ்ல தான் பிரியாணி செய்ய போறேன். 1 கப் ரைஸ்க்கு 1 கப் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு, ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி ஒரு விசில் வச்சுட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க. பிரஷர்லாம் இறங்குனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு, இது மேல கொஞ்சமா நெய் தூவி விட்டு, மல்லித்தூள தூவி விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்க. ரொம்பவே டேஸ்டியான காளான் பிரியாணி ரெடி. லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் பசங்களுக்கு செஞ்சு குடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த காளான் பிரியாணி ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சாட்டர்டே ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் பை ஃப்ரம் ஷோபனா.